ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரோகிணி வந்துட்டு மனோஜ்க்கு பெரிய ஆர்டர் பிடிச்சி கொடுத்துட்டாங்க அப்படின்றதுனால டோட்டலாக எல்லாத்தையும் மறந்துட்டு பணம் அப்படின்ன உடனே விஜயா மொத்தமாக மாறிட்டாங்க. ஸோ ரோகிணிக்கும் மனோஜ்க்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு ஏற்பாடு பண்ணுற வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இவ்வளோ நாளாக அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வச்சிருந்துச்சு. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக, அதாவது நம்ம சிந்தாமணியை கூட்டிகிட்டு வந்து பார்வதியோடு சேர்ந்து ரூம்லாம் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணி ஆரம்பித்து ரோகிணியையும் ரெடி பண்ணி நம்ம மனோஜ் கூட அனுப்பி வச்சுட்டாங்க உள்ள. ஆனால் உள்ளே போன மனோஜ் இத்தனை நாளாக பிரிஞ்சிருந்தோம், இப்போவாச்சும் இதுக்கப்புறமாச்சும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு நினைக்காம பயங்கரமாக ரோகிணி கிட்ட மொக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பாட்டு பாடுறோம் அப்படின்ற பேரில் பயங்கரமாக ரோகிணியை டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வெளியே யாரோ கதவை தட்டுறாங்க. ஸோ யாருன்னு போய் பார்க்குறாங்க நம்ம ரோகிணி இருந்துக்கிட்டு. அப்போ தான் இருந்துக்கிட்டு நம்ம விஜயா என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா அப்படின்னு. இல்லை ஆண்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா உங்களுக்கு ரூமில் ஸ்வீட்லாம் வைக்க மறந்துட்டோம், இதாம்மா ஸ்வீட்டும் இதில் ஃப்ரூட்ஸும் இருக்குது, நீயும் மனோஜும் சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா ரோகிணி, அப்புறம் நான் வந்து வெளியில் லாக் பண்ணிக்கிறேன், காலையில் தான் டோர் ஓப்பன் பண்ணுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு போகிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு வெக்கப்படுறாங்க ரோகிணி. ஐயோ என் மருமக வெக்கப்படுறா, சீக்கிரமாக என் மனோஜ் அப்படி இப்படி இருந்தாலையும் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், எப்படியாச்சும் சீக்கிரமாக 10 மாதத்துக்குள்ளே பேர குழந்தை என் கையில் கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா கதவை லாக் பண்ணிக்கோ அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது விஜயா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ இங்கே இது எல்லாத்தையும் பார்த்த ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ ரொம்ப நாள் கனவு நிறைவேறின மாதிரி இருக்குது ரோகிணிக்கு. நம்ம இவ்வளோ நாளாக எதுக்கு ஆசைப்பட்டோமோ அது நடந்துருச்சு, ஆண்டி நம்மளை புரிஞ்சுக்கிட்டு மனசு கூட சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன ரோகிணி யார் அப்படின்னு. ஆண்டி தாங்க. என்னவா அப்படின்னு. இல்லை ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம ரெண்டு பேரையும் சீக்கிரமாக இப்படி பாட்டு பாடி மொக்க போடாமல் சீக்கிரமாக பேரப்பிள்ளையே பெற்று கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஏன் ரோகிணி அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சா, சரி விடு அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நாம் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வா ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ரோகிணியும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மீனா வந்து பூ போட்டுட்டு அவங்களுடைய அம்மாவை பார்த்துட்டு லேட்டாக தான் வராங்க. ஏங்க வீட்டில் சமைக்கணும், ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி யாருங்க சமையல் பண்ணால், இன்னுங்க டைம் வேறு ஆகிடுச்சு, எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவை வந்து மீனா கேட்குவோம். அடா நீ ஏன் மீனா அதை வச்சு கேட்குற அப்படின்னு. ஏங்க பசிக்குதா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க 10 நிமிஷத்தில் சமைச்சிட்றேன் அப்படின்னு. அட மீனா நீ வேற, நான் அதை சொல்ல வரல, இன்றைக்கி எல்லாரும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே, என்னங்க யார் சமைச்சது அப்படின்னு. வேறு யார், என் அம்மா தான் அப்படின்னு. என்னங்க அத்தை என்னை எதுவும் சொல்லலையா, அவங்களே சமைச்சிருக்காங்க அப்படின்னு. அட மீனா இங்கே நடக்கிற விஷயமே வேறு, நீ வேறு, முதல்ல இங்கே வா உட்காரு அப்படின்னு முத்து சொல்லிட்டு, என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு. அட அதான் பார்லர் அம்மாவால் பெரிய ஆர்டர் வந்துச்சுன்னு அம்மா பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, இப்போ அந்த ஆர்டர் வந்ததும் பணதொன்ன உடனே வாயை பிறந்துக்கிட்டு ரோகிணியும் மனோஜும் ஃபாஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அதாவது செகண்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து செலவும். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அவங்க மருமக முதல் வாரிசை பெற்று கொடுக்கணுமா இந்த வீட்டுக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தடபுடலாக விருந்தெல்லாம் சமைச்சு வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே சேர்த்து தான் சமைச்சிருக்காங்க, அதுவும் சந்தோஷத்தில் சமைச்சிருக்காங்க, அதுவும் என்ன அம்மாவுக்கு பிடிச்ச பிரியாணி செஞ்சுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஆல்ரெடி அவங்க ரூம்குள்ளே போயாச்சு, சாவியில் பூட்டி அம்மாவை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி நடக்குமா மீனா, அதான் எல்லாம் சாப்பிட்டுட்டோம் வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லுவோம். ஏங்க இந்த அளவுக்கு மாறிட்டாங்களா அத்தை, ஏங்க எப்படியோ ரோகிணி மேலே கோவமாக இருந்த அத்தை மாறிட்டாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியது தானங்க அப்படின்னு. என்ன மீனா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு. ஏங்க விடுங்க, இதை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு, அப்புறம் ரோகிணிக்கு அதில் இது விழுந்துச்சுன்னா சண்டை போடுவாங்க, வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதான் டோரை லாக் பண்ணிட்டாங்களே அம்மா, அதுக்கப்புறம் எங்கே கது பக்கம் போகுது. சரிவா மீனா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கூட தான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட, நீ கூட நல்லா சம்பாதிக்க போகிற, அப்போது நம்ம ரெண்டு பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து வந்து சொல்லுவோம். ஏங்க என்னங்க பேசுகிறீங்க நீங்கள், அதுவும் இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மீனா பண்ணுறது, என்னதான் நமக்கு ஆசை இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்காக ஒரு ரூம் வேணும்ல,
விடு மீனா, பரவாயில்ல, நமக்கு என்ன வயசாயிடுச்சா என்ன, பொறுமையாக பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அப்படி இல்லைங்க, என் கூட பூ கட்டுறாக்காங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்தாகணும், அப்படி இல்லைன்னா ஊர் உலகமும் தப்பாக பேசும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இல்லை, வயசு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியும் பேசினாங்க. நடக்க வேண்டியது சீக்கிரம் நடக்கணும் இல்லைங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல. அப்போ இந்த ஆசையும் உனக்கு இருக்கா மீனா அப்படின்னு முத்து வந்து கேட்டுட்ருக்காங்க. ஆசை இருக்குங்க, யாருக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் நமக்கு அதுக்கு ஆசைப்படுற அளவுக்கு நிறைவேற்றிக்க நமக்கு தான் தகுதியே இல்லைங்க. ஏன்னா நம்மளோட ராசி அந்த மாதிரி, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்போ ஃபீல் பண்ணுறாங்க. முத்து இது எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி மீனா, நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் மேலே ஒரு ரூம் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆமாங்க, இப்போ நாளுமே நல்லாவே வந்து இந்த ஆர்டர் வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த ஆர்டர்லேருந்து நானும் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன். நாம் 2 பேரும் சீக்கிரமாக மேலே ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைகளோட மீனாவும் முத்துவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இங்கே நம்ம விஜயாவோட அலுப்புற தாங்க முடியல, டோர் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலே மருமகளுக்கும் மகனுக்கும் அப்படியே காஃபி போட்டு வணக்க பெரிய கப்பில் கதவை தட்டுறாங்க. அப்புறம் என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து அப்படியே அல்லங்கோலமாக வந்து நிற்கிறத பார்த்து விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னம்மா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு. போங்க ஆண்டி, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு ரோகிணி சொல்லவும், சரி விடுங்க, இந்தா மனோஜுக்கு உனக்கு சுண்ட பாலை காய வச்சு பாதாம் பால், உனக்கு குங்குமப்பூ கொண்டு வந்திருக்கேன், அவனுக்கு பாதாம் பால் குடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஐயோ நம்ம நினச்சது நடந்துருச்சு, எப்படியோ நம்ம பையனோட வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றிட்டோமே, நல்லது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரோகிணிமே, அதாவது விஜயா இருந்துக்கிட்டு. அதுக்கப்புறம் ரோகிணிமே சந்தோஷத்தோட மனோஜ் இந்த ஆண்டி பால் கொண்டு வந்திருக்காங்க, குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி, எப்பயுமே காஃபி டீ தானே கொடுப்பாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் நானும் நினச்சேன், ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக ஆண்டி பால் கொண்டு வந்திருக்காங்க, ஏன் பால் குடித்தா குடிக்க மாட்டியா, அதுவும் சூடாக பாதாம் பால் குங்குமப்பூ போட்டு கொண்டு வந்திருக்காங்க ஆண்டி, நல்லா தான் இருக்கும் குடி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பக்கம் சரி மனுஷன் நீ குளிச்சுட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துடுறாங்க. ரோகிணிமே இருந்துக்கிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா மனோஜ் வந்து அதே ஞாபகங்களோட ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மனோஜ் விடிஞ்சிடுச்சு, என்ன திரும்பவும் சீக்கிரமாக போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, ஷோரூமுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜும் குளிக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே நம்ம 2 பேரும் வெளியில் வந்ததுக்கப்புறமா விஜயா இருந்துக்கிட்டு, என்னம்மா வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாண்டி பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் பால் கொடுத்தது வயிறு நடந்துச்சு அப்படின்னு. என்னம்மா நீ ஷோரூமை பார்த்துக்க போகிறீங்க 2 பேரும், 2 இட்லி கூட சாப்பிடல, இப்படி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா எல்லாம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிடுறாங்க. அதோ எடுத்துகிட்டு வர அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்வை செஞ்சு காலையில் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடித்து சாப்பாடு வந்து இட்லி செஞ்சு சட்னி செஞ்சு சாம்பார் செஞ்சுருக்காங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நானே வச்சுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை நகர சொல்லிட்டு விஜயாவை எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் 2 இட்லி வைக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரிங்க ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம் ஷோரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா சரி இந்த பிளேட்டெல்லாம் கழுவிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம், மனோஜோட ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா வந்து சொல்கிறாங்க. அதாவது விஜயா அப்போது மீனா இருந்துக்கிட்டு, அத்தை எனக்கு பூ ஆர்டர் இருக்கு அத்தை, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும், அப்படி என்ன பெரிய ஆர்டரு, கொஞ்சம் நேரம் லேட்டாக போனால் அது என்ன குறைஞ்சா போயிட போகுது, இல்லை பூவெல்லாம் வாடி போயிடுமா, வேலையை முடிச்சுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லவும், இப்போ முத்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு கோவமாக வருது. முத்துக்கு ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்பா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். என்னடா என்ன முத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா பணம் வந்துருச்சு, போய் சொல்லிட்டு இருந்த மருமக இப்போ பிஸ்னஸ்க்கு உதவி பண்ணுறா, இப்போ பணம் வரப்போகுது அப்படின்ற திமிரில் ரொம்ப அம்மா ஓவராக ஆடிக்கிட்டு இருக்காங்க. மீனாவை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன், அவளை வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேருந்து கஷ்டப்பட்டது சமைச்சது மீனாவான், ஆனால் எச்சு பிளேட் கழுவுறது மீனாவான். இப்போது அவளுக்கு என்னப்பா மரியாதை கிடைக்குது இந்த வீட்டில். அது மட்டும் இல்லாமல் இப்போ மனோஜோட ரூம்லாம் க்ளீன் பண்ணணுமா, அவள் என்ன மனுஷனா இல்லை மிஷினாப்பா, அவளும் வேலை செய்யணும்ல. பூ ஆர்டர் கொடுக்க போகணுன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனால் செஞ்சுட்டு போன்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. ஏன் அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, மருமகளுக்காக ஓடி நைட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணவங்க இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்களாமாப்பா. பாருப்பா மீனா அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டா, மீனாவுக்கு பூ ஆர்டர் இருக்குது, மீனா இப்போ கிளம்புவா, அவங்களுக்கு தேவைன்னா அவங்களவே க்ளீன் பண்ணி சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா யாராச்சும் வேலைக்கார வீட்டுக்கு ஆள் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லுங்கப்பா, மீனா ஒன்றும் வேலைக்காரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு முதல்ல சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
முத்து சொல்கிறாங்க. மீனாவும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காங்க. ஏங்க இதெல்லாம் செஞ்சுட்டு போனால் குறைஞ்சா போயிடும் அப்படின்னு. இப்போது முத்துவோடைய அப்பா இருந்துக்கிட்டு, ஏன் விஜயா இப்படி பண்ணுற, பணம் வந்துருச்சு அப்படின்றதுக்காக ரோகிணியை மருமகளாகவும் உடனே மீனா உன்னுடைய மருமக இல்லை வேலைக்காரின்ற மாதிரி நடத்தாத. எத்தனை நாளைக்கு சொல்கிறது உனக்கு, மீனா இந்த வீட்டு மருமக அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது சரியா. மீனா தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாள், நீ வீட்டில் தானே இருக்க, நீ க்ளீன் பண்ணு முத்து சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்தையோடைய அப்பாவுமே சொல்லிட்டு இருக்க. அவங்களுமே எதுவுமே பேசாமல் அதுக்கப்புறம் இருடி உன்னை ஒரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அங்கேருந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஏங்க சரிங்க நீங்கள் சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மே நான் இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு சவாரி இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதுக்குன்னு சாப்பிடாமையே போவேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மே நான் பரவாயில்ல இருக்கட்டும் நான் வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு, ஏங்க உங்களுக்கு செட் ஆகாது வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவுக்கு சாப்பாடு போடுறாங்க. முத்துவுமே சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் ஊட்டி விட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்து கிளம்புறாங்க. மீனா இருந்துக்கிட்டு சரி நம்ம அந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா நான் அப்படி போன உடனே இப்படி போய் அங்கே ரூமை க்ளீன் பண்ணுறேன் நின்றேன்னு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு முத்து கரெக்டாக பேசுகிறாரு. மீனாவே இருந்துக்கிட்டு எங்க அது அப்படின்னு தெரியும் மீனா நீ இதை தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பா அப்படின்னு, இங்கே பாரு அங்கே போய் நின்றுன்னா அவ்வளோதான், நீ முதல்ல பூக்கூடக்கிற ஆர்டர் இருக்குல்ல உனக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் கொண்டு ஷிங்கில் போட்டுட்டு மீனாவே இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே விஜயா இருந்துக்கிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரூமை பார்த்துட்டு ரூமையே அலங்கோலமாக கிழக்கத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. விஜயா இருந்துக்கிட்டு எப்படியோ நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீனாவுக்கு இந்த பூ கட்டுறவளுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், ரூமை க்ளீன் பண்ண சொன்னால் என்னமோ மகாராணி மாதிரி முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறா, உடனே அவன் புருஷனும் இருக்கானே ஒருத்தன் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வந்துடுறான். இந்த வேலையெல்லாம் இப்போ நாம் செய்ய வேண்டியதாக இருக்குது, சரி விடு நம்ம மருமகளுக்காங்க நம்ம மகன் ரூமை நாமளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் ஒரு பக்கம் புடவைக்கிட்டே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அந்த 275 வீடுக்கு பூ டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவங்கள பார்க்குறதுக்காக போயிட்டு அவங்க வீட்டு சைட்லேருந்து யார் யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு, அதாவது எந்த டைமில் வேணும் பூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லிஸ்ட்டு கொண்டு வரதுக்காக மீனா கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே போனால் ஏட்டிக்கு போட்டிக்கியா சிந்தாமணி நிற்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டரை கொடுக்கவே விடக்கூடாது மீனாவுக்கு, நாம் வாங்கிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க போய் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ விஜயா சொன்னாங்க இல்லையா பார்வதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பூ கொடுக்குற ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஸோ அவளுக்கு கிடைக்கவே கூடாது, அவள் முன்னேறிடக்கூடாது, அவள் பெரிய ஆர்டர் ஆச்சு, அவள் அப்புறம் சம்பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்தாமணி பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ரெடியாக போய் நின்றுட்டுருக்காங்க. ஸோ இங்கே முத்து சீக்கிரமாக மேட் ரூம் ஒரு கட்டணும், மீனா ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி மீனாக்காக கடுமையாக ஒழிக்க ஆரம்பிக்கிறாங்க. முத்து குறைஞ்ச விலைக்கும் சரி அதிகமான சவாரியும் சரி எந்த சவாரியாக வந்தாலும் முத்து ஓட்டியே ஆகணும் அப்படின்னு எந்த சவாரியாக இருந்தாலும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது போக சவாரி இல்லாத டைமில் ஏதாச்சும் வேலை கிடைச்சா கூட கடைகளில் இல்லை மூட்டை தூக்குற வேலை எதுவாக இருந்தாலும் செய்கிறதுக்காக முத்து செல்வத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. செல்வமே இருந்துக்கிட்டு எதுக்குடா முத்து இப்படிலாம் கஷ்டப்படணும், அதான் நான் ஒரு இடத்துல பணம் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல நீ தான் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொல்கிறாங்க. கடன் வாங்கி கஷ்டப்படுறத விட இந்த மாதிரி வேலை செஞ்சு சீக்கிரமாக நம்ம ஒரு நிம்மதியான ரூமை கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்டா, எதுக்குடா மனுஷனுக்கு டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிடா முத்து நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போகிறாங்க. முத்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மீனாவும் எப்படியாச்சும் இந்த பூ டெக்கரேஷன் ஆர்டர், அதாவது இந்த பூ கொடுக்குற ஆர்டரை வாங்கி சீக்கிரமாக நாமளும் சம்பாதிக்கணும் அப்படின்னு மீனாவும் நினச்சாங்க. ஆனால் இந்த சிந்தாமணி பார்த்திங்க அப்படின்னா அந்த கெடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்கக்கிட்ட போய் நீங்கள் அந்த மீனாவுக்கு எவ்வளோ கம்மியாக கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு இங்கே நான் அதோட கம்மியாக உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ தான் மீனாவும் அங்கே போகிறாங்க. அவங்கள பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகி நிற்கிறாங்க. வா மீனா வா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா இந்த ஆர்டரை நான் உனக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க உன்னோட கம்மியாக செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதான் மீனா பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு.
ஆண்டி உங்களுடைய விருப்பம் ஆண்டி, நீங்கள் யாருக்கு அதாவது உங்களுடைய விருப்பங்க, நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், இவங்க பேர் சிந்தாமணி, இவங்களும் பூ டெக்கரேஷன் ஆர்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் அந்த தொழிலை செய்கிறேன் அப்படின்னு என் மேலே இருக்கிற பொறாமையிலையும் போட்டிலையும் நிறைய வந்து எனக்கு கெட்ட விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காக நான் இவங்களை குத்த சொல்லலை. இப்போவும் இந்த பூ டெக்கரேஷன் ஆர்டர் வந்து அதாவது பூ வந்து இந்த பூவோடைய ஆர்டர் எனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் பொறாமையில் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இதில் அதிக லாபம் வரும், இதை குறைஞ்ச விலைக்காக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு எப்படியுமே ஒழுங்காக பண்ணி தர மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லாவே தெரிஞ்சவங்க என் மாமியாருக்கு, அது மட்டும் இல்லாமல் பார்வதி அத்திக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டியோட பார்வதியோடைய ஃப்ரெண்டு நீங்கள். அதனால நான் உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன். இவங்கக்கிட்ட பூ டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்குறது உங்களுடைய விருப்பம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் இவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் சொதப்புவாங்க, அப்புறம் நீங்கள் பின்னாடி வருத்தப்படக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன் மேடம், இந்த ஆர்டர் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்களுடைய இஷ்டம். இப்படியும் இவங்க என்னுடைய கம்மி ரேட்டுக்கு பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் நல்லா வந்து குறைஞ்ச விலைக்கு தானே எதிர்பார்ப்பாங்க. வாடி போகிற பூக்கு எதுக்கு அதிகமாக ரேட்டு அப்படின்னு தான் நீங்களே எதிர்பார்ப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். சரி மேடம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா தான் எப்படியோ போயிட்டா, நமக்கு இந்த ஆர்டர் வந்துடும் அப்படின்னு சிந்தாமணி உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுட்டு, மேடம் அவள் கிடைக்கிறா பொறாமையில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா, ஆனால் நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அழுகி போன பூவெல்லாம் கண்டிப்பாக தரமாட்டேன், வாடி போன பூவையும் தரமாட்டேன், நல்லா ஃப்ரெஷ்ஷான பூவாக உங்களுக்கு நான் குறைஞ்ச விலைக்கு நான் வந்து பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. தினமும் நான் வந்து குறைஞ்ச விலைக்கு பூவெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொன்ன உடனே இல்லைங்க, இல்லை மீனா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனால் மீனாவை கூப்பிடுறாங்க. என்ன மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷம் இல்லைங்க மீனா, என் ஃப்ரெண்டு கோகிலா அறிமுகப்படுத்தினதுனால தான் உன்னை நான் வந்துட்டு பூ வந்து நம்பிக்கையாக பூ கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணேன். ஆனால் இவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும்னு சொல்கிற, இவங்களை பற்றி நல்ல விதமாகவும் எனக்கு தெரிகிற மாதிரி தெரியல நீ சொல்கிற விதத்தை வச்சு. அதனால் சொல்கிறேன், இவங்களுக்கு பூ கொடுக்குற ஆர்டர் நான் கொடுக்க மாட்டேன், உன்னை நம்பி தான் இந்த பூ கொடுக்குற ஆர்டரை நான் எடுத்திருக்கேன் கோகிலா சொல்லி, அதனால் நான் உனக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டோட நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் இல்லையா, அப்புறம் எனக்கும் கோகிலாவுக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது இல்லையா அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா மீனாமே இருந்துக்கிட்டு ரொம்ப நன்றி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு படுக்க ஒரு ரூம் கூட இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டில் ரூம் இல்லாத ஹாலில் தான் மேடம் படுத்திருக்கோம், கூடிய சீக்கிரத்துலையுமே நானும் என் வீட்டுக்காரும் மேலே ஒரு ரூம் கட்டணும்னு ஆசைப்பட்டுருக்கோம், அதுக்காக வெளியில் எங்கேயும் கடன் வாங்காமல் மேலே நாங்களே சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு மேலே ரூம் கட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்காக இந்த ஆர்டர் கிடைச்சா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இந்த பூ கொடுக்குறத நானே செய்கிறேனே மேடம், கண்டிப்பாக உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானுமே குறைஞ்ச அமௌண்ட்டில் நான் வந்து பூ கொடுக்குறேன் மேடம், ஃப்ரெஷ்ஷான பூவை கொடுக்குறேன், என்னை நம்புங்க, ஒரு நாள் தவறாமல் கண்டிப்பாக டைமுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்களுமே உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு மீனா, உனக்கு தான் நான் கொடுக்குறேன், சாரிங்க உங்களுக்கு என்னால் பூ கொடுக்க முடியாது, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியாச்சும் மீனா கிட்டேருந்து இந்த ஆர்டரை வாங்கிடலான்னு பார்த்தா மீனாக்கு கொடுக்க விடாமல், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சிந்தாமணி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், என்னுடைய தொழிலை நீ கெடுத்துட்டல, எனக்கு வர வேண்டிய ஆர்டரை நீ தட்டி பறிச்சிட்டல, இருக்கட்டண்டி உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி பேசவும், அப்போ தான் மீனா இருந்துக்கிட்டு, நீங்கள் தான் என்னுடைய ஆர்டரை பறிக்கிறதுக்காக இங்கே வந்தீங்க, நான் ஒன்றும் உங்களுடைய ஆர்டரை பறிக்கிறதுக்காக வரல, யார் நியாயமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும், உன்னை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன மீனா நீ சொன்னது உண்மை ஆயிடுச்சு பார்த்தியா, இந்த அம்மா ஏன் முன்னாடியே உங்ககிட்ட எப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னது சரிதான் போல இருக்குது, அவசரப்பட்டு நான் மட்டும் இந்த அம்மாவை எடுத்திருந்தேன், அவ்வளோதான், என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, அப்புறம் ஸ்டாஃப் கிட்டேயும் எனக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துட்டுருக்கோம், என்னுடைய பில்டிங் ஓனருக்கு, அதாவது பில்டிங்கில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. விடுங்க மேடம், அவங்க எப்பயுமே அப்படி தான், யாருமே முன்னேறக்கூடாது, அதுவும் முக்கியமாக நான் வந்து அவங்களுக்கு தொழில் போட்டியாக வந்துடக்கூடாது, முன்னேறிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா நீ வந்துட்டு லிஸ்ட் எடுத்துக்கோ, அப்புறம் பூ வந்து கரெக்ட் டைமுக்கு கொடுத்துரு சரியா, இப்போ எனக்கு வேலை இருக்குது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இந்த ஆர்டர் நம்மளுக்கே வந்துடுச்சு, இது மட்டும் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா
அவங்கக்கிட்ட லிஸ்ட்டெல்லாம் எப்பப்போ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு சரி உங்களுக்கு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துட்றேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ முத்துவுமே இருந்துக்கிட்டு ரொம்ப களைப்பாக வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டில் வந்து உட்கார்றாரு. என்னங்க ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு. இல்லை மீனா இன்னைக்கு கொஞ்சம் சவாரி அதிகம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் முத்து வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போகும்போது செல்வம் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போது அதை மீனா வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முத்து வந்து யார் அப்படின்னு கேட்கவும் செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஃபோன் அட்டன் பண்ணி பேசு அப்படின்னு. அண்ணே சொல்லுங்கண்ணே அவர் முகம் கை கால் கழுவிட்டு வர போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியாம்மா. இல்லை அங்கே மூட்டை தூக்குற இடத்துல முத்து வந்து தூக்கிட்டு வந்தாலே அது சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதை நேரடியாக கொடுக்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சரிம்மா அவன் வந்தா என்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லு. அப்புறம் நாளைக்கு அதே டைமுக்கு மூட்டை இறக்கிறதுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவனை வர சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் முத்து பண்ணுற விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட உடனே மீனா முத்துக்கிட்டே ஏங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு செல்வம் எல்லாத்தையும் சொல்லிட்டானா. உங்ககிட்ட மறக்கக்கூடாதுன்னு இல்லை மீனா, நம்ம மேலே வீடு கட்டணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சால் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அதுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணுமா. அது மட்டும் இல்லாமல் நானுமே பூ ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் சிந்தாமணி மேடம் கெடுக்கணும்னு பார்த்தாங்க. அவங்கக்கிட்ட பேசி நான் எப்படியோ இந்த ஆர்டரை வாங்கிட்டேங்க. கண்டிப்பாக நம்ம ரூம் கடையில் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்குன்னு இந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. மொத்தமே இருந்துக்கிட்டு கண்டிப்பாக சீக்கிரம் நம்ம மேலே ஒரு ரூம் கட்டினோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் உழைக்கிற உழைப்புக்கு கூடிய சீக்கிரம் அவங்க மேலே ஒரு ரூம் கட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டோட லவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.